ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். ஏசாயா 60:22. A little one shall become 1,000, and a small one a strong nation. I, the Lord, will hasten it in His time. Isaiah 60:22. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யூடியூப் சேனல் மூலமாக செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் யாவருக்கும் God Goes மினிஸ்ட்ரி சார்பாக அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 6வது மாதமாகிய ஜூன் மாதத்திலே கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் தங்கியிருப்பதாக. தேவனுடைய சமாதானம் உங்களுடைய இல்லங்களிலே உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும் என்று வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். உங்களுக்காகவும் உங்கள் குடும்பங்களுக்காகவும் தினந்தோறும் ஜெபித்து வருகிறோம். தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்திலே நம் கண்ணீருக்கெல்லாம் ஒரு பதிலை தர உண்மையுள்ளவராயிருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் அதை விசுவாசித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உங்களை ஒப்பு கொடுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையினால் உண்டான சமாதானமும் மகிமையும் இரக்கமும் நிச்சயம் கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை. இந்த மாதத்தில் கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யும்படியாக நீங்கள் உங்களை தேவனுக்கு முன்பாக ஒப்புக்கொடுங்கள். தேவனாகிய கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தமுள்ள நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு விசை கூட இந்த God Goes மினிஸ்ட்ரி மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். ஆண்டோட பெரிதான கிருபையினாலே இந்த மே மாதத்திலும் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையுமாய் கூடி வரும்படி பரலோகத்தின் ஆண்டவர் அடியானுக்கு செய்த கிருபையை நினைத்து அப்பாவை ஸ்தோத்தரிக்கிறேன். God Goes மினிஸ்ட்ரியுடைய தலைவரும் பிரசன்னமாய் காணப்படுகிற சகோதரர் தாமஸ் அவர்களோடு இணைந்து கர்த்தர் நாமத்தையே மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற கனத்துக்குரிய போதக பிதாக்கள், இந்த யூடியூப் வாயிலாக கர்த்தர் வார்த்தையை ஒவ்வொரு நாட்களும் கேட்டுக்கொண்டிருக்கிற எனது அருமை தேவ மக்கள், உங்கள் அனைவருக்கும் இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே இந்த மே மாதத்திலும் நன்றியையும் வாழ்த்துதலையும் உருவாக்கி கொள்ளுகிறேன். ஆம் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த தினத்தில் நாம் சிந்திக்கும்படியாக பரிசுத்த வேத புஸ்தகத்திலிருந்து ஒரு வார்த்தை வாசித்து கேட்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 22 முதல் 24 வரை உள்ள வார்த்தைகள் உங்களுக்காக வாசிக்கிறேன். இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாயிருந்தார். அதற்குள்ளாக படவு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியால் அலைகளினால் அலைவுபட்டது. ஆம் தேவ பிள்ளைகளே, நாம் இன்றைக்கு சிந்திக்கப் போகிற வேத பகுதியினுடைய தலைப்பு தடுக்கப்படலாம் ஆனால் நிறுத்தப்பட மாட்டார்கள். நான் வாசித்த வேத வசனம் புதிய ஏற்பாட்டிலே முதல் புஸ்தகமாய் காணப்படுகிற மத்தேயு எழுதின சுவிசேஷம். அந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் இயேசு கிறிஸ்துவனுடைய ராஜரிகத்துவத்தை பற்றி தெளிவாக சொல்லப்படுகிற புத்தகம். இந்த ராஜரிக புத்தகத்திலே இயேசு கிறிஸ்து ஒரு படகுனுடைய ஓமையை பற்றி தான் இங்கே சொல்லப்படுகிறது. இயேசு தம்முடைய சீஷர்களுமாக அக்கறைக்கு போகும்படியாக சீஷர்களை துரிதப்படுத்துகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் அக்கறையை கடக்க முடியாதபடி அநேக தடுமாற்றங்கள், தடுப்புகள், பல பிரச்சனைகள், பல வேதனைகள், பல சோதனைகள், பல நெருக்கங்கள் கடந்து வந்தது. ஆனாலும்
நம்மை நிறுத்தும்படி தடுக்கும்படி பல பிரச்சனை வந்த பிற்பாடும் ஏதோ ஒரு சூழ்நிலைமையில் நாம் அறியாதபடி ஒரு கரம் நம்மை தடுத்து நிறுத்தி தேவன் நம்மைக்கு பல தடைகள் மத்தியிலும் மட்டுமாய் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். இயேசு ஜனங்களை, சீஷர்களை, கமான் நமக்கு அக்கறைக்கு போவோம் என்று இயேசு சீஷர்களை துரிதப்படுத்துகிறார். நமக்கு அக்கறைக்கு போவோம், நமக்கு அங்கே அக்கறையில் ஊழியம் இருக்கிறது, நமக்கு அங்கே அக்கறையிலே காரியங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கிறது, அடுத்த மாதத்தில் இந்த காரியத்தை செய்ய வேண்டும், அடுத்த தினங்கள் பிள்ளையோட காரியத்தை செய்ய வேண்டும், அடுத்த நாட்கள் இந்த காரியத்தை நம்ம வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்றெல்லாம் சொல்லி நாம் அநேக மனக்கோட்டைகள் கட்டியிருந்தோம். ஆனால் நம்முடைய நினைப்புக்கு மாறாக பல தடுமாற்றங்கள், பல வஞ்சனைகள், பல ஏமாற்றங்கள், பல சோர்வுகள், பல தளர்வுகள் வந்து அது தடுக்கப்பட வேண்டிய சூழ்நிலைமை வந்த பிற்பாடும் அது நிறுத்தப்படாதபடி ஜீவனுள்ள தேவன் இந்த மட்டுமாய் நம்மை நடத்தி கொண்டு போன கிருபைகளுக்காக என் அப்பாவை கரங்களை உயர்த்துகிற அல்லேலூயா சொல்லலாமே. ஹல்லேலூயா. ஒன்று, 4 காரியத்தை எனக்கு சொல்லித்தர வேண்டும். ஒன்று, பெருங்காற்று அங்கே வீசப்படுகிறது. வாழ்க்கையின் படகாகிய படகிலே பெருங்காற்று வீசி அடிக்கும் பொழுது, அல்லது எதிர்காற்று என்று சொல்லலாம். இங்கே பெருங்காற்று என்று சொல்லுகிறது அநேக காரியங்களை சொல்ல முடியும். வாழ்க்கையை நினைத்திராத நேரத்தில், நினைத்திராத இடத்திலிருந்து, நினைத்திராத நபர்களிடத்திலிருந்து ஒரு பெருங்காற்று. பைபிள் சொல்லுகிறது, ஏசாயா 25:4 சொல்லுகிறது, கொடூரமான ஒரு சீறல் மதுரை மோதி அடிக்கிறது போல, பெரிய அலைகள் வந்து மதுரை மோதி அடிக்கிறது போல கொடூரமான சீறல்கள், கொடூரமான வார்த்தைகள், கொடூரமான மனுஷனுடைய கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில் மோதி அடித்து கொண்டே இருக்கிறது. தப்ப முடியவில்லையே, தடுக்கப்படும்படியாக அநேக பிரச்சனை வந்தது. ஆனால் ஏதோ பரலோகத்தின் நாடுடைய கருத்தினாலே நிறுத்தப்படாதபடி ஆண்டவர் இந்த மட்டுமாய் நம்மை நடத்தி சென்றிருக்கிறார். ஏசாயா 32:2 வாசிக்கும் பொழுது அவர் காற்றுக்கு ஒதுக்காக காணப்படுகிறார் என்று வாசிக்கிறோம். ஏசாயா 40:29 முதல் 31 வாசிக்கும் பொழுது சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு கர்த்தர் சத்துவத்தை கொடுக்கிறவராய் காணப்படுகிறார் என்று பரிசுத்த பைபிள் வாசிக்கிறோம். ஆம் தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே அக்கறைக்கு போக முடியாதபடி பல கொடுங்காற்றுகள், பல சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிற ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய லட்சியத்திற்கு மாறாக, நம்முடைய திட்டங்களுக்கு மாறாக, நம்முடைய செயல்பாடுகளுக்கு மாறாக, நாம் நினைத்ததற்கு மாறாக, நாம் சிந்தித்ததற்கு மாறாக நம்முடைய வாழ்க்கையிலே மோதி அடிக்கிற எல்லா கொடுங்காற்றின் சீறல்களும் நாசன இயேசுவின் நாமத்தினால் அடங்கி போவதாக. எல்லா கொடுங்காற்றுகளும், எல்லா பிரதிகூல காற்றுகளும், நமக்கு முன்னிருந்து வருகிற காற்றுகள், பின்னிருந்து வருகிற காற்றுகள், வலதுபுறத்திலிருந்து வருகிற காற்றுகள், இடதுபுறத்திலிருந்து வருகிற காற்றுகள், நாசன இயேசுவின் நாமத்தினாலே அவைகள் மாறி போகும்படி கட்டளையிடுகிறேன். அன்பு சகோதரனே, சகோதரியே, உன் வாழ்க்கையிலே நீ எதிர்பார்த்தாத நபர்களிடத்திலிருந்து உனக்கு ஏமாற்றம், நீ 100க்கு 100 நம்பின மனுஷனிடத்திலிருந்து உனக்கு வஞ்சனை, உன்னோட வாழ்க்கையிலே பிரதிகூலங்கள் மோதி அடிக்கிறதா? ஆண்டவர் சொல்லுகிறார், கொடூரமானவருக்கு சீறல், காற்றுக்கு ஒதுக்காக இருக்கிற சோர்ந்து போகிற உனக்கு நான் ஒரு எதிர்காற்றாய் உனக்கு காணப்படுவேன். உனக்கு தடுக்கப்படும்படியாய் உனக்கு நான் ஒரு இரக்கம் செய்வேன், உனக்கு நான் ஒரு அற்புதம் செய்வேன். அந்த அற்புதம் இந்த நாட்களிலே உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுவதாக என்று சொல்லி மனதார நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். 2, எதிர்பாராத தடைகள், எதிராய் வந்த காற்று. வாழ்க்கையில் படகாகிய ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது, அந்த வாழ்க்கையில் எதிர்பாராத நேரத்தில், எதிர்பாராத இடத்திலிருந்து படகு முன்னே போய்கொண்டிருக்கும் பொழுது பயங்கரமான எதிர்பாராத தடை, எதிராய் வந்த காற்று, அடுத்து ஒரு ஸ்டெப்பு கூட மூவ் அவுட் பண்ண முடியாதபடி கடலில் மூழ்கி போக வேண்டிய சூழ்நிலைமையிலே இந்த காற்று வந்து நிற்கிறது. ஐயோ, வீட்டுக்குள்ளே எதிர்பாராத சண்டை, வீட்டுக்குள்ளே எதிர்பாராத பிரதிகூலம், சாப்பிடுகிற நேரத்தில் சண்டை, மாமியார் மருமகளுக்கு, குடும்பத்திலே புருஷன் மனைவிக்கு, பெற்றோர் பிள்ளைகளுக்கு எதிர்பாராத சண்டை. இன்னைக்கு அநேக வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் வந்தால் ஆராதனை இல்லை, ஆசீர்வாதம் வந்தால் ஜெபம் இல்லை, ஆசீர்வாதம் வந்தால் அவர்களுடைய வாழ்க்கையில் ஆன்மீக காரியங்கள் இல்லை, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஈடுபாடு இல்லாதவர்களாய் காணப்படுகிறார்கள். அந்த எதிர்பாராத கிரியைகள், பிசாசு கொண்டு போடுகிற சோர்வுகள், தளர்வுகள், நெருக்கங்கள், பாடுகள், உபத்திரவங்கள் நசன இயேசுவின் நாமத்தில் உங்கள் குடும்பங்களை விட்டு அழிந்து போவதாக.
காட் குசிஸ் ஊழியத்தின் மூலமாய் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் தருகிற தேவ வார்த்தை உங்களுக்கு பக்க பலனாய் ஆரோக்கியமாய் சகோதரர் தாமஸ் அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த தரிசனம், என் ஜனங்கள் எல்லா நாளும் கர்த்தர் வார்த்தையை இந்த காட் குசிஸ் மூலமாய் அத்தனை பேர் கேட்கப்பட வேண்டும், சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே இந்த காட் குசிஸ் ஊழியத்தில் இணைந்திருக்கிற அத்தனை நபர்களுக்கும் என் தேவன் தருகிற சமாதானம், என் தேவன் தருகிற சந்தோஷம் உங்கள் குடும்பங்கள் நிறைவாய் உண்டாகட்டும். எதிர்பாராத தடைகள், எதிராய் வந்த காற்றுகளுக்கு ஆண்டவர் அவைகளுக்கு சாந்தத்தை கொடுப்பாராக. ஆண்டவர் அவைகளுக்கு ஒரு ஒதுக்குப்புறத்தை கட்டளிடுவாராக. அது எப்படி இயேசு நாமத்தில் நிறைவேறட்டும். 3, இயேசு இல்லாத தனிமை வேண்டாம். நம்முடைய வாழ்க்கையிலே தனிமைப்படும் பொழுதும் இயேசு இல்லாத ஒரு தனிமை வேண்டாம். கழுதையின் கண்களுக்கு தேவதூதர் தீர்க்கதரிசிக்கு தெரியாமல் போனது ஏன்? ஒன்று, கீழ்ப்படியாமை. கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படுகிறதில்லை. எத்தனை தேவவசனம் கேட்ட பிற்பாடு வேதவசனத்துக்கு அவன் அடங்கி போகவில்லை. தேவவசனத்தை தன்னுடைய செவியை சாய்க்கவில்லை. தேவவசனத்துக்கு அவனுடைய வாழ்க்கை ஒப்புக் கொடுக்கவில்லை. ஆகவே கழுதைக்கு கண்டதான தேவதூதன் தீர்க்கதரிசியாகிய பிலேயாமுக்கு தேவதூதனை காண முடியாதபடி அவனுடைய கண்கள் மூடப்பட்டு போனது. வாழ்க்கையில் எது இருந்தாலும் எது நடந்தாலும் இயேசு இருக்கிற ஒரு வாழ்க்கை போதும். கஷ்டமோ நஷ்டமோ பாடோ துன்பமோ வேதனையோ சோதனையோ மரணமோ இன்பமோ துன்பமோ எல்லாவற்றிலும் என் வாழ்க்கையில் இயேசு மட்டும் போதும். கடைசியாக அந்த வேத பகுதி வாசிக்கும் பொழுது, அக்கறைக்கு கடப்பீர்கள் அல்லது அக்கறைக்கு போய் சேர்வீர்கள். மனுஷனே, உன்னுடைய தனிமையினாலேயோ உன்னுடைய பலத்தினாலேயோ பணத்தினாலேயோ அக்கறைக்கு போக முடியாது. எந்த சூழ்நிலைமையிலும் ஆண்டவரோடு கூட இருந்தால், ஆண்டவரின் பட்சமாய் இருந்தால் நீங்கள் அக்கறைக்கு கடப்பீர்கள், அக்கறையில் போய் சேர்வீர்கள், அந்த லட்சியத்தை அடைவீர்கள். நீ உன் குடும்பத்தை குறித்துள்ளதான லட்சியம், உன் பிள்ளைகளை குறித்துள்ளதான லட்சியம், உன் ஊழியத்தை குறித்துள்ளதான லட்சியம், உன் வாழ்க்கை குறித்துள்ள லட்சியம், உனக்கு குடும்பத்தில் காணப்படும் அத்தனை காரியங்களுடைய லட்சியங்கள் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் அந்த லட்சியத்தை நிறைவேற்றி தருவாராக. சர்வ வல்லமையுள்ள தகப்பன் அந்த லட்சியத்தை நிறைவேற்றி தருவாராக என்று சொல்லி மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அன்பான தேவ பிள்ளைகளே, வாழ்க்கையில் அநேக தடுமாற்றங்கள், சோர்வுகள், தளர்வுகள் வரும் பொழுதும் நிறுத்தப்படாதபடி அந்த இயேசுவை நோக்கி அந்த விசுவாச ஓட்டத்தை ஓடி முடிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்கள் அத்தனை பேருக்கும் கிருபை அளிப்பாராக. பல தடுமாற்றங்கள், பல சோர்வுகள், பல வேதனைகள், நிறுத்தப்பட வேண்டிய சூழ்நிலைமைகள், போதும் வாழ்க்கை இதுவே போதும் என்று சொல்ல வேண்டிய அநேக சூழ்நிலைமை வருகிறது. அவைகள் எல்லாவற்றின் நடுவிலும் சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களோடு கூட இருந்து அவர் எல்லா பெருங்காற்றுகளுக்கும் எல்லா எதிர்காற்றுகளுக்கும் ஒரு அடைக்கலத்தை கொடுத்து ஒரு மறைவை கட்டளையிட்டு அதன் நடுவிலே என் தேவனை ஆராதிக்கிற உங்களை என் தேவன் பத்திரப்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி வர்த்திப்பித்து திடப்படுத்தி உயர்த்தி ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி உங்களை நான் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருடைய கிருபையின் கரம் சுராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்றைய சுராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமாம் மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமாம் மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில்
மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு, இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு, கரைத்திரையற்ற பரிசுத்தரோடு கரைத்திரையற்ற பரிசுத்தரோடு ஏழை நான் பொன் வீதியில் உலாவிடுவேன். ஏழை நான் பொன் வீதியில் உலாவிடுவேன். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். வீணைகளை மீட்டும் போது, நிறைவான ஜப கோஷம் முழங்கும் போது, தூதர்கள் வீணைகளை மீட்டும் போது, நிறைவான ஜப கோஷம் முழங்கும் போது, அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு, அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு, அன்பராமேசுவோடு அகமகிழ்வேன். அன்பராமேசுவோடு அகமகிழ்வேன். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பேன், பொற்கிரீடம் சூட்டி நானும் புகழ்ந்திடுவேன். முற்றிடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பேன், பொற்கிரீடம் சூட்டி நானும் புகழ்ந்திடுவேன். வாரினால் அடிபட்ட முதுகை பார்த்து, வாரினால் அடிபட்ட முதுகை பார்த்து, ஒவ்வொரு காயங்களாய் முத்தம் செய்வேன். ஒவ்வொரு காயங்களாய் முத்தம் செய்வேன். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும்,
மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும்.